வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மீண்டும் ஒரு குரு சிஷ்யன் கதையை பத்தி பேசுவோமே. ஓகே. குரு எப்படி தன்னுடைய சிஷ்யனோட வாழ்க்கையை மாத்துவார். ஓகே. ஒரு ரியல் டைம் ஸ்டோரி, எக்ஸாம்பிள் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் மாரல் கடைசியா பார்க்கலாங்க. சரிங்களா? ஆம், நானும் என் நண்பனும் காலேஜ் படிக்கும்போது தனியாக ரூம் எடுத்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓகே. அப்போ இந்த நோக்கியா 1100 ஞாபகம் இருக்குங்களா? இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அந்த பேசிக் மொபைல் தான் அப்போ எந்த ஒரே கம்யூனிகேஷன் சோர்ஸ். ஓகே. அந்த அந்த மொபைல் தான் நாங்கள் ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? இதில் என் ரூம்மேட்டோட மொபைலில் இன்பில்ட் ஸ்பீக்கர் இதுவாயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க பேசுறது கேட்காது, இவர் பேசுறது எதிராளிக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனேலாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது இல்லைங்க. காசு வந்தால் தான் மறுபடியும் வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு வந்தால் தான் ரிப்பேர் பண்ண முடியும் சுச்சுவேஷன். அதனால் அவன் எப்படியோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தான். சரிங்களா? ஒன்று ரெண்டு முக்கியமான ஃபோன் வரையும் என் மொபைல் வாங்கி பேசுவான். மீதி நேரம்லாம் அவனுக்கு ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா இந்த ஆட்டோ ரெக்கார்ட் வாய்ஸ் மாதிரி, நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஃபோன் ரிப்பேராக இருக்குது, அதனால் நான் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஃபோன் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லுவான். தெரிஞ்ச நம்பராக இருந்தால் இவன் மட்டும் மெசேஜை கன்வே பண்ணுவான், இது மாதிரி என் ஃபோன் ரிப்பேராக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணிட்டு இருந்தான். இது மாதிரி ஒரு 2 நாள் போயிட்டு இருந்தது. ஓகே. அந்த 2 நாளும் எங்களுக்கு காலேஜில், சரி ரூமில் நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டு தூங்கின்னு இருந்தேன்னு வச்சிங்களேன். அடுத்த நாள் காலேஜுக்கு போயிருந்தோம். காலேஜ் போகும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது என் நண்பன் இல்லை, நான் நண்பனை பற்றி சொன்னேன். அவன் 2 நாளாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்டா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது எங்கள் கும்பலில் இருந்த ஒருத்தன் சட்டுன்னு, ஏன் லவுட் ஸ்பீக்கரில் பேச வேண்டியது தானே அப்படின்னா. மைண்ட் ப்ளோவிங். எனக்கும் என் ரூம்மேட்டுக்கும் அந்த அந்த ஞாபகமே கிடையாதுங்க. அவனுக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையா, அவ்வளோதான். ஃபோனு, அதாவது அவங்க பண்ணுறவங்க ஃபோன் கேட்காது, பேசுறது கேட்காது, நம்ம பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு கேட்குன்ற எண்ணமே தவிர, அந்த ஃபோனில் இன்பில்ட் ஸ்பீக்கரை தாண்டி லவுட் ஸ்பீக்கர் ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது சுத்தமாக மறந்தே போன ஒரு விஷயம். அதை அவங்ககிட்ட சொன்னோடனே அவனும் ஆமால அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அதாவது அவன் அந்த ஃபோன் ரிப்பேருக்காக அடுத்த அந்த வாரம் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு வரதை வச்சு இந்த ஷெடியூலை 2 வாரம் தள்ளி போட்டு அடுத்த 15 நாளும் லவுட் ஸ்பீக்கர்லேயே அவன் ஃபோனு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு வந்து அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணான். சரிங்களா? இவ்வளோதான் விஷயங்க. இதை அப்படியே இந்த குரு சிஷ்யனுக்கு கொண்டு வரும்போது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அங்கேயே, இப்போ அந்த ஃபோனில் இன்பில்ட் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் 2 இருக்கிற மாதிரி அங்கேயே இருக்கும். நம்மளுடைய போராத காலம் இல்லை நம்மளுடைய கஷ்ட காலம் அந்த சோர்ஸ் நம்ம இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் குரு ஒரு செகண்டில் அதை தீர்த்து விட்டுருவாரு. ஏன்டா திட்டிதான், ஏன்டா அந்த அந்த இடத்துலயே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதை ஏன்டா நீ ட்ரை பண்ண மாட்டேன்னு கேட்பாரு. நீங்கள் அதை ட்ரை பண்ண உடனே உங்களுடைய அப்பத்திய பிரச்சனை டோட்டலாக சால்வ் ஆகிடுங்க. ஏறக்குறைய அவன் அதுக்கப்புறம் அவனுடைய பிரச்சனை என்ன, வர்ற ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் இருந்தது, அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. மீதி நேரம் ஃபுல்லாக அவன் மெசேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், யாராக இருந்தாலும் மெசேஜ். அப்படி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தான். அவன் பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா? இந்த பிரச்சனைக்கு குரு ஏதாவது மெனக்கட்டாரா? ஒன்றுமே கிடையாது. பொறுமையா, நமக்கு வேண்டியது சரியான குரு மட்டுமே. உன் பிரச்சனையை அவர் பார்ப்பாரு, ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அந்த விஷயம் அங்கேயே தான் இருக்கும், உன்னால செய்ய முடியும், அதை செஞ்ச உடனே உன் பிரச்சனை சரியாயிடும். இவ்வளவுதாங்க விஷயம். மீண்டும் விவாதிப்போம்.